விருந்தோம்பல். மாரி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மதற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுறா முன்றிலோ இல். முன்றுரை அரையனார். பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடும் எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுறா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது இதன் பொருள். சொல்லும் பொருளும். மாரி மழை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணை, இங்கு வீட்டை குறிக்கிறது. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூல் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. புத்தக வினாக்கள். மரம் வளர்த்தால் மாரி பெறலாம். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாரி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் மாரி ஒன்று. Thank you.